நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த அதே சிலுவை பாதையிலே நாம் இன்று பங்கு பெற இருக்கின்றோம். நாம் அனைவரும் இங்கு இருந்து கொண்டே கல்வாரி மலைக்கு செல்ல இருக்கின்றோம். கொல்கத்தாவை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். இது நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த மீட்பை நினைவு கூர்ந்து அந்த மீட்பை நமதாக்கி கொள்ள நாம் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி. இந்த சிறிய முயற்சியிலே நாம் முழுமையாக ஈடுபடுவோம். அமைதி, ஆழ்ந்த தியானம், அன்பான பிரசன்னம், இவைதான் இந்த சிலுவை பாதையினுடைய முக்கியமான காரணிகள். அமைதியோடு, ஆழ்ந்த தியான நிலையோடு, அன்பான பிரசன்னத்தோடு நாம் இயேசுவோடு நடந்து செல்வோம். இந்த சிலுவை பாதையை நாம் அனைவரும் பாதை வழியாக இயேசுவோடு நடந்து செல்கின்ற போது ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பகுதியினர் சிலுவையை சுமந்து செல்வார்கள். இங்கே திருத்தல மேடையிலிருந்து முதல் நிலைக்கு குருக்களும் துறவியரும் அனைத்து கன்னியரும் சிலுவையை ஏந்தி செல்வார்கள். முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு தொன்போஸ்கோ பகுதி இறை மக்கள். ஆகவே தொன்போஸ்கோ பகுதி இறை மக்கள் முதல் நிலையிலே தயாராக இருக்க வேண்டும். அங்கிருந்து இரண்டாம் நிலைக்கு சிலுவையை தாங்கி செல்வார்கள். இரண்டாம் நிலையிலிருந்து மூன்றாம் நிலைக்கு தோமையார் பகுதி இறை மக்கள். மூன்றாம் நிலையிலிருந்து நான்காம் நிலைக்கு வேளாங்கண்ணி பகுதி இறை மக்கள். நான்காம் நிலையிலிருந்து ஐந்தாம் நிலைக்கு விண்ணரசி பகுதி இறை மக்கள். ஐந்தாம் நிலையிலிருந்து ஆறாம் நிலைக்கு சவேரியார் பகுதி இறை மக்கள். ஆறாம் நிலையிலிருந்து ஏழாம் நிலைக்கு அம்ப்ரோஸ் பகுதி இறை மக்கள். ஏழாம் நிலையிலிருந்து எட்டாம் நிலைக்கு டொமினிக் சாவியோ பகுதி இறை மக்கள். எட்டாம் நிலையிலிருந்து ஒன்பதாம் நிலைக்கு அந்தோனியார் பகுதி இறை மக்கள். ஒன்பதாம் நிலையிலிருந்து பத்தாம் நிலைக்கு சூசைப்பர் பகுதி இறை மக்கள். பத்தாம் நிலையிலிருந்து 11ஆம் நிலைக்கு அருளானந்தர் அன்பிய இறை மக்கள். 11ஆம் நிலையிலிருந்து 12ஆம் நிலைக்கு பங்கிலுள்ள அனைத்து இளைஞர்கள், இளம் பெண்கள். 12ஆம் நிலையிலிருந்து 13ஆம் நிலைக்கு நம் பங்கை சார்ந்த அனைத்து சிறுவர்கள், சிறுமியர்கள், படிக்கின்ற மாணவர்கள், மாணவிகள். 13ஆம் நிலையிலிருந்து 14ஆம் நிலைக்கு பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள். ஆகவே பகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் உங்களுடைய பகுதி இறை மக்களை தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதை நாம் ஒரு தியான நிலையில் செய்ய இருக்கின்றோம். ஆகவே தேவையற்ற கவன சிதறல்களை நாம் தவிர்க்க முற்படுவோம். இந்த சிலுவை பாதையை பெரிய வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமையில் நடைபெறக்கூடிய இந்த பெரிய சிலுவை பாதையை வழிநடத்த வந்திருப்பவர் நம்முடைய அருட்தந்தை ஆண்டோஸ் சகாயராஜ் தந்தை அவர்கள். திருவண்ணாமலை தொன்போஸ்கோ சிகரம் என்ற இடத்திலே இல்லத்தந்தையாக இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே புனித வெள்ளி சிலுவை பாதையை அவர் வழிநடத்தியிருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். தந்தையோடு இணைந்து நாம் இந்த சிலுவை பாதையிலே பங்கு பெறுவோம். இந்த சிலுவை பாதையை மீட்பின் பாதையாக, மனம் மாற்றத்தின் பாதையாக, நாம் அனைவரும் குடும்பமாக மனம் மாறுகின்ற ஒரு பாதையாக மாற்றுவோம். முடிந்த அளவு இந்த சிலுவை பாதையிலே நாம் குடும்பமாக செல்வோம். ஒவ்வொரு குடும்பமும் இணைந்து இந்த பாதையிலே பங்கு பெறுவோம்.
இப்பொழுது நாம் சிலுவை பாதை தியானத்தின் துவக்கமாக ஒரு பாடலை பாடி நாம் துவங்குவோம். கன்னியர்கள், குருக்கள் இங்கே தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா.
நேரத்திலே நாம் சிலுவை பாதை பயணத்தை தொடங்க இருக்கின்றோம். கடைசி 4 வரிசையில் அமர்ந்திருக்கின்றவர்கள் தயவு செய்து அந்த இடத்தை காலியாக விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாற்காலிகளை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், மக்கள் நடந்து செல்லக்கூடிய இடம், அவளுக்கு அது தொந்தரவாக இருக்கக்கூடாது. ஆகவே தயவு செய்து இப்போது நீங்கள் எழுந்து விடுங்கள். இறுதி 4 வரிசையில் இருக்கின்றவர்கள் எழுந்து நாற்காலிகளை ஒரு ஓரமாக அடுக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறை மக்கள் நடந்து செல்வதற்கு நாம் உதவி புரிவோம். முதல் நிலையை குருக்களும் துறவிகளும் சிலுவை சுமந்து செல்வார்கள். முதல் நிலையை நோக்கி 1ஆம் நிலையிலிருந்து 2ஆம் நிலைக்கு தொன்போஸ்கோ பகுதி இறை மக்கள். ஆகவே அங்கே தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது தோமையார், அதற்கடுத்தது வேளாங்கண்ணி, அதற்கடுத்தது விண்ணரசி பகுதி இறை மக்கள். யாருக்கும் அடங்காத பணக்கார ஊர் சுற்றும் ஊதாரி இளைஞன் வேண்டா வெறுப்போடு சிலுவை பாதை செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பினார் தன் அப்பாவிடம். அதே ஸ்தலங்கள், அதே பாடல்கள், அதே கோயில்தானே, வருடா வருடம் ஏன் செல்ல வேண்டும் என்று அப்பாவின் வற்புறுத்தல் வேண்டா வெறுப்போடு பெரிய வெள்ளி என்று சிலுவை பாதைக்காக சென்றார். அந்த வருடம் மனம் மாறினார். ஒரு புனிதராக உருவெடுத்தார். அமல அன்னை திருவுர சபையின் தலைவராக ஆனார் புனித யூஜின் டி மசனட் என்பவர். பெரிய நம்பிக்கையவர்களே, நாமும் இந்த வருடமும் சிலுவை பாதை செய்கின்றோம். இன்றைய முக்கிய நாளான பெரிய வெள்ளியில் பங்கேற்க வந்திருக்கின்றோம். ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்த ஒரு சோக கதையை சிந்தித்து பார்த்து ஒரு சடங்காக சம்பிரதாயமாக செய்ய நாம் இங்கு வரவில்லை. ஏனென்றால் தவக்காலத்தின் முக்கிய பயிற்சியாக இந்த திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது. மனிதர்களின் கண்ணீரிலும் கவலையிலும் அநியாயமாக அலைகழிக்கப்படும் இயேசுவை போன்ற மனிதர்களை நாம் தேட, நம்மையே நாம் பரிசோதிக்க இங்கு வந்திருக்கின்றோம். கடவுளிடம் இறந்து போன எலி வந்து நின்றது. நான் பசிக்குதான் சாப்பிட வந்தேன், திருடி வசதியாக வாழ வரவில்லை, கனவிலும் நினைக்கவில்லை. அன்னதானம் செய்து புண்ணியம் தேடும் நினைக்கும் மனிதர்கள் இப்படி கொள்வார்கள் என்று. என் எதிரி பூனையை அறிவேன், துரோகி மனிதனை அறியாமல் போய்விட்டேனே. கடவுள் சிரித்தார். என்னுடைய ஒரே பேரான மகனுக்கும் இந்த மனிதர்களால் நிகழ்ந்த அநியாயத்தை நினைத்து. இறையேசுவில் மிக்கவர்களே, நாமும் இந்த உலகில் மக்களோடு மக்களாக நாம் வாழ்கின்றோம். போலி வேடமிட்ட பரிசேயர்களாய், சதிகார குணம் கொண்ட சதிசெயர்களாய், அதிகாரத்திற்கு ஆசைப்பட்ட பிலாத்துகளாய், கூலிக்காக கொலை செய்ய துணிந்த போர் வீரர்களாய், உதவி செய்கின்ற சீமோன்களாய், உதவி செய்ய ஓடோடி வந்த வீராங்கனை வெரோனிகாவை போன்று பல மனிதர்களை நாம் பிரதிபலிக்கின்றோம் என்று நம்மத்தையும் அதே போல மக்கள் அதே கதாபாத்திரங்களில் வலம் வருகிறார்கள். எச்சரிக்கை, எச்சரிக்கை, மனிதர்கள் வருகிறார்கள். இந்த சிலுவை பாதையில் நாம் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை பிரதிபலிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்து பக்தியுடன் பங்கேற்போம். பணிந்து தொழுகின்ற
மீண்டும் பாடுவோம் அதே வரிகளை. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று வரிந்து கொண்டு காத்து கொண்டிருந்த குலநரி கூட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி இது. இயேசுவோடு நேருக்கு நேராய் நின்று மோதி பார்த்தவர்கள் மூக்குடைந்து போனார்கள். இறை சட்டத்தையும் வேத நூலையும் மேற்கோள் காட்டி மடக்க நினைத்தவர்கள் மடங்கி போனார்கள். ஓய்வு நாள் ஒழுங்குமுறை என்று குழப்ப நினைத்து குழம்பி போனார்கள். இப்படி அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைய அனைவரும் ஒன்று சேர்ந்து விசாரணை என்கிற நாடகத்தை வாடகை மனிதர்களை கொண்டு அரங்கேற்றி விட்டார்கள். இயேசுவிற்கு மரண தண்டனையும் கிடைத்துவிட்டது. இயேசு மௌனமாய் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். அதிகார வெறியாட்டம் போடுகின்ற இடத்தில் நீதி ஒதுங்கியே நிற்கிறது என்பார்கள். சிந்தியுங்கள். 4 குழந்தைகள் நடுரோட்டில் விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை அந்த ரோட்டின் அருகில் உள்ள பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் அந்த வழியாக ஒரு காரோ பஸ்ஸோ லாரியோ ஓட்டி வருகின்ற பொழுது பிரேக் ஃபெயிலியர், பிரேக் பிடிக்கலை என்று நினைக்கின்ற பொழுது எந்த திசையில் ஓட்டுவீர்கள்? வண்டியை நிறுத்த முடியாது. 4 குழந்தைகள் இருக்கின்ற திசையிலா, ஒரே ஒரு குழந்தை விளையாடுகின்ற திசையிலா? நாம் நினைப்போம் 4 குழந்தைகளை விட ஒரு குழந்தை முக்கியம் அல்ல, 4 உயிருக்கு பதிலாக ஒரு உயிர் போனால் என்ன என்று நாம் சிந்திப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த 4 குழந்தைகள் நடு ரோட்டில் விளையாடுகிறது. ஒரு குழந்தை எங்கு விளையாட வேண்டுமோ ஓரமாக ஒரு பூங்காவில் விளையாடுகிறது. என்ன அநியாயம்! எப்படிப்பட்ட மனசாட்சியோடு நாம் வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று இயேசுவை போல தேவையற்ற நிபந்தனைகளால் எத்தனையோ பேர் அக்கிரமகாரர்களின் முன்பு வாய் மூடி ஊமைகளாக, பேச்சற்றவர்களாக, திக்கற்றவர்களாக நிற்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் அதிகாரம், அந்தஸ்து, பணம், பதவி, சலுகை இவற்றின் மீது கொண்ட ஆசையால் பிலாத்துவை பிரதிபலிக்கின்றோம். நான் மட்டும் நன்றால் இருந்தால் போதும், அடுத்தவன் அழிந்தால் என்ன, அழுதால் எனக்கென்ன என்று அடாவடித்தனம் பிடிக்கின்றோமா? இத்தாலி தேசத்தில் ஒரு மனிதன் ஓடி ஆடி அனாதை சிறையில் இருந்த பிள்ளைகள், இளைஞர்கள் இவர்களுக்காக பணி செய்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இவன் பைத்தியக்காரன் என்று. கொல்கத்தாவில் உள்ள சேரியில் பணி செய்ய அன்னை தெரேசா முடிவு செய்த பொழுது பொழைக்க தெரியாதவள், ஆணவக்காரி என்று திருப்பிட்டார்கள். இன்று குடும்பத்தில் வாழுகின்ற தெருவில், வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற தீர்ப்புகளை கேட்டு பயந்து ஓடுகிறோமா? அல்லது நின்று நிதானித்து நியாயத்தை பேசுகிறோமா? ஜெபம். அன்பு ஆண்டவரே, தேவையற்ற தீர்ப்புகளை கேட்டு வாழ்க்கையில் ஓடி ஒளிந்து விடாமல் தொடர்ந்து பயணிக்க உமது ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். டொன் போஸ்கோ பகுதியினர் சிலுவையை சுமந்து செல்வார்கள். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரவு முழுவதும் ஒரு சொட்டு தூக்கம் இல்லை. கேலி, கிண்டல், பரிகாசம் என்று ஒரு மனிதனை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவும் செய்து விட்டார்கள். இதனால் உடல் வலியோடு மன வலிமையும் மன வலியும் சேர்ந்து கொண்டது இயேசுவுக்கு. மனித உரிமை மீறலின் உச்சம் சிலுவை வடிவில் இயேசுவின் தோளில். இரக்கமற்றவர்கள் வாழும் உலகம் இது, அரக்கர்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்றார் பணத்தை பறிகொடுத்தவர். அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், திரும்புகிற இடமெல்லாம் 500 300 என்று தர வேண்டும். அரசு மருத்துவமனை தான், இலவசம்தான். ஆனால் பணத்தை பார்த்தால்தான் அடுத்த கட்ட தீவிர சிகிச்சை நடக்கும். இல்லை என்றால் காத்திருக்க வேண்டும், காத்து கொண்டே இருக்க வேண்டும், நோய் முற்றி சாகும் வரை காத்து கிடக்க வேண்டும். என் கண்களில் பணம் தின்னும் பேயாக தெரிகிறார்கள் அவர்கள் என்றார் ஒரு இளைஞர். சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போன என் தாய், போன உயிரும் போன பணமும் திரும்ப வராது என்றார் கடன்பட்டவர். கனத்த இதயத்தோடு இன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவத்தோடு பிறரின் தேவையற்ற செயல்களால் பாரமான சிலுவைகள் இன்று நம்மில் ஒவ்வொரு தோள்களின் மீதும் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். நம்மில் பலரது இரக்கமற்ற செயல்களால் உருவாகி வரும் சிலுவைகளை மாடு முக்கியமா மனிதன் முக்கியமா நடத்துகிறார்கள் விவாத மேடையில். சக மனிதர்களின் இரக்கமற்ற செயல்களை பார்த்து நொந்து போன ஒரு இளைஞன் எழுதினான், இறைவா, இரக்கமற்ற என்னை நாயாக படைத்துவிடு, இரக்கமற்ற என்னை நாயாக படைத்துவிடு, இல்லையேல் இரக்கமுள்ள அந்த நாயை மனிதனாக படைத்துவிடு, இல்லையேல் இரக்கமுள்ள அந்த நாயை மனிதனாக படைத்துவிடு என்று. அன்புமிக்கவர்களே, சக மனிதனிடம் இரக்கம் காட்டாமல் இறைவனை மட்டும் தேடு என்று எந்த மதமும் கூறவில்லை, எந்த கடவுளும் கேட்கவில்லை. மரித்த மனிதர்களுக்கு மாலை போடுவதை விட இருப்பவருக்கு இலை போடுங்கள் என்பார்கள். ஆம், நம்முடைய செயல்களை சிந்தித்து பார்ப்போம். தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற சொற்கள் மூலமாக எவ்வாறெல்லாம் இந்த சிலுவைகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்று. இரக்கமுள்ள தந்தையே, உம்மை போல பரிவுள்ள சொற்களாலும் பிறருக்கு உதவக்கூடிய செயல்களாலும் எங்கள் இதயத்தில் பதித்தருளும். தொடர்ந்து பயணிக்க. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இப்பொழுது தோமையார் பகுதி இறைமக்கள் சிலுவையை சுமந்து சொல்வார்கள்.
உந்தன் பாச வழியிலே. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். வானமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பயணம். சிலுவை பயணம் ஒன்றும் சொகுசு பயணம் அல்ல. உடல் வேதனையோடு மனவேதனையும் அழுத்த சிலுவையின் பாரம் தாங்காமல் விழுகின்றார் இயேசு. ஐயோ, விழுந்து விட்டோமோ என்று ஓரமாய் உட்கார்ந்து ஓய்வெடுக்காமல் துணிச்சலோடு உறுதியோடு போக வேண்டிய தூரத்தை கண்களாலேயே கணக்கிட்டு எழுகின்றார் கல்வாரி நோக்கி. நாம் வழிபடும் கடவுள் மனிதனாக கல்வாரி பாதையில் விழுந்தார் என்றால், அவரால் படைக்கப்பட்ட நாம் மனிதர்கள் நமது வாழ்க்கையில் விழமாட்டோம் என்று நினைப்பது எப்படி? வாழ்க்கையில் விழாதவர்கள் என்று எவரையாவது காட்ட முடியுமா? ஒரு மனிதனுக்கு தோல்வியும் வீழ்ச்சியும் 3 முறை நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்வியும் வீழ்ச்சியும் 3 முறை நடப்பதாக சொல்லப்படுகிறது. 1, இளம் வயதில் கல்வியிலும் காதலிலும் ஏற்படும் வீழ்ச்சி. 2, நடுத்தர வயதில் திருமணத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்படும் வீழ்ச்சி. 3, முதிர்ந்த வயதில் உடல் நோயாலும் உறவாலும் ஏற்படும் வீழ்ச்சி. இளைய சமுதாயமே, முதல் வீழ்ச்சியை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து செயல்படுகின்ற எவரும் கண்மூடித்தனமாக கல்வியிலும் காதலிலும் விழுவதில்லை, விழவும் மாட்டார்கள். பள்ளியிலும் கல்லூரியிலும் உங்கள் மகன் படிப்பதில்லை, உங்கள் மகள் சரியில்லை என்று பெற்றோரை குற்றவாளி கூண்டில் ஏற்றும் பொழுது, அன்பு தம்பி தங்கைகளை நினைத்து பாருங்கள் அவர்களின் சொல்லனா வேதனையை. கடன் வாங்கி கல்வியை தரும் பெற்றோர்கள் நம்மால் கண் கலங்கலாமா? 25 வருடங்கள் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை மறந்துவிட்டு யாரோ ஒருவனோடு யாரோ ஒருத்தியோடு ஓடிப்போக எப்படி முடிகிறது? சிந்தித்து பாருங்கள் பொள்ளாச்சியில் நடந்த கதைகளை. தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்ட ஒரு இளம் பெண்ணின் கண்ணீர் கதை. எங்களுடைய குடும்பம் கௌரவமான குடும்பம், படிக்க வைத்தார்கள். ஏதோ காலம் செய்த கோலத்தால் காதலில் விழுந்தேன். முழுமையாக நம்பிய பெற்றோரை, தம்பி தங்கையை, உறவினர்களை உதறி தள்ளிவிட்டு உதாசீனப்படுத்திவிட்டு ஓடி வந்தேன். ஆசை வார்த்தைக்கு அடிமையாகி திருமணம் செய்து கொண்டேன். திருமணமான ஒரே வாரத்தில் அவரின் சுயரூபம் தெரிந்தது. உலகில் உள்ள அனைத்து கெட்ட பழக்கமும் அவரிடம் இருந்தது. சொல்வதற்கு நான் கூசுகிறது. நான் செய்த பாவத்திற்கு மரணம்தான் பதில் என்று கூறியவர் தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் இருந்து கூறிக்கொண்டிருந்தார். தம்பி தங்கைகளை, உங்களுடைய முயற்சியில் செய்யும் பயிற்சியில் விழலாம், ஆனால் கற்கும் கல்வியிலும் கண்மூடித்தனமான காதலிலும் விழாதபடி கவனமாயிருங்கள், விழாதபடி கவனமாயிருங்கள். அப்படியே விழுந்தாலும் மரணம் அல்ல தீர்வு. ஏனெனில் எழுந்து நடங்கள் நமது இயேசுவோடு. ஆண்டவரே, இளம் வயதில் செய்கின்ற தவறுகளால் விழுந்தே கிடக்கின்றோம். விழுந்தாலும் அவற்றை மறக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அதிலே விழுந்து கிடக்கின்ற பொழுது அதிலிருந்து மீண்டு எழுந்து பழையதை மறந்து புதிய வாழ்க்கை துவங்க ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். வேளாங்கண்ணி பகுதி இறை மக்கள் சிலுவையை சுமந்து செல்வார்கள்.
நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஒரு வாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்கிறது ஒரு கூட்டம். பெறுகிற கூலிக்காக சாட்டைகளை சுற்றுகிறது ஒரு கூட்டம். எங்களை எதிர்த்தால் இதுதான் தண்டனை என்று ஆணவ சிரிப்போடு சிரிக்கிறது ஒரு கூட்டம். இவர்கள் நடுவில் இயேசு சோர்ந்து விட்டார். அந்த நேரத்தில்தான் அன்பே உருவான அன்னையை பார்க்கிறார். தூரத்தில் வயதான கோலத்தில் கூட்டத்தில் சிக்கி நிற்கவில்லை அந்த தாய். சிலுவை பயணத்தில் நிழல் போல தொடர்கின்றார். இயேசுவின் பாடுகளில் பங்கேற்க துடிக்கின்றார். ஒரு மகனுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் துணை நின்று எப்படி தோள் கொடுக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் கற்றுத் தருகின்றாள் அன்னை மரியாள். உங்கள் மகன் ஒரு முட்டாள், படுமுட்டாள், கல்வி கற்க போதுமான அறிவில்லை, புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி இல்லை, எனவே அவனை வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றோம், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றது பள்ளி நிர்வாகம். இப்படி எழுதி இந்த கடிதத்தை ஏந்தி கொண்டு ஓடி வந்தான் சிறுவன். ஆசையோடு அணைத்த அன்னையிடம் இப்படி அந்த அன்னை படித்து காண்பித்தாள் அந்த பிள்ளையிடம். உங்கள் மகன் அறிவாளி, திறமைசாலி, அவன் திறமைக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்கள். அந்த சிறு குழந்தையின் மனம் நோகாமல் அந்த தாயே ஒரு ஆசிரியராக மாறி அந்த குழந்தைக்காக பாடம் எடுத்தார். பின்னாளில் அந்த சிறுவன் உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு பெரிய அறிவியல் மேதையாக மாறி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டறிந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். அன்புமிக்க தாய்மார்களே, ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கை பயணத்தில் தாயின் பங்கு மிக முக்கியமானது. தாயின் அன்பையும் அரவணைப்பையும் பெறும் குழந்தைகள் பேறு பெற்றவர்கள். யூதர்களை கொத்து கொத்தாய் கொன்று ஒரு சர்வாதிகாரியாகிய இருந்த ஹிட்லர் இளம் வயதிலேயே தாயை இழந்தவர். அதனாலேயே என்னவோ பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி பின்னாளில் காட்டு மிராண்டித்தனமாக ஆயிரக்கணக்கில் கொலை செய்ய தயங்கவில்லை. தாய்மார்களே, நீங்கள்தான் உங்கள் குழந்தைக்கு முதல் ஆசிரியர்கள் என்பதை மறவாதீர்கள். குழந்தைகள் உங்களை பார்க்கிறார்கள். குழந்தைகள் உங்களை பார்க்கிறார்கள். தொலைக்காட்சியில் தொலைந்து போன நேரத்தை பார்க்கிறார்கள். கணவனோடு சண்டையிடும் காட்சிகளை கவனிக்கிறார்கள். தெருவில் புரளி பேசுவதை கேட்கிறார்கள். ஒழுக்க நெறிகளை ஓரங்கட்டி சுகபோக வாழ்க்கையில் சுற்றி திரிவதை பார்க்கிறார்கள். தமிழகத்தில் பெண்களை ஏமாற்றி அடித்து உதைத்து ஆபாச படம் எடுத்து கற்பழித்த கயவனின் அன்பு தாய் சொன்னால் என் மகன் நல்ல பிள்ளை என்று. சிந்தித்து பாருங்கள். சிலுவை பயணத்தில் ஊக்கப்படுத்திய அன்னை மரியாளை போல உங்கள் மகனோ மகளோ படிப்பிலே, செய்யும் வேலையிலே, குடும்ப பிரச்சனையிலே தளர்ச்சி ஊற்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட தாயாக நீங்கள் துணை நிற்கிறீர்கள்? நமக்கெல்லாம் உதாரணமாக நிற்பவள் நமது அன்னை மரியாள். அன்பு ஆண்டவரே, உமது தாயை போல எங்கள் இல்லங்களில் உள்ள ஒவ்வொரு தாயையும் மாற்றி எங்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்க ஆற்றலை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். விண்ணரசி பகுதி இறை மக்கள் சிலுவையை சுமந்து செல்வார்கள். நான்
ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். வானமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாதி வழியில் இவர் சாகக்கூடாது என்கிற எண்ணம் படை வீரர்களுக்கு, இவன் துடிதுடித்து சிலுவையில் சாக வேண்டும் என்கிற எண்ணம் பரிசேய கூட்டத்திற்கு. இப்படி ஈன புத்தி கொண்ட இவர்கள் இயேசுவிற்கு உதவி செய்வது போல சீரேன் என்கிற நகரத்தை சார்ந்த சீமோனை வற்புறுத்துகிறார்கள். படை வீரர்கள் வற்புறுத்தியதால் இவர் வந்தாரா, இயேசுவின் மீதுள்ள கரிசனையால் வந்தாரா என்பதல்ல நமது விவாதம். ஆக மொத்தத்தில் அவர் இயேசுவிற்கு உதவி செய்தார். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் வேலைக்கு சென்ற இளைஞன் சாலையில் அடிபட்டு கிடந்த பொழுது சூழ்ந்திருந்த கூட்டம் அரை மணி நேரம் உயிருக்கு போராடிய அந்த நபரை வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். இன்னும் சிலர் செல்போனில் படம் எடுத்து கொண்டார்கள். 2 மணி நேரம் கழித்து மருத்துவமனையில் சேர்த்த பொழுது மருத்துவமனையின் தலைவர் நந்தகுமார், கோல்டன் ஹார்ஸ் எனப்படும் விபத்து நடந்த சில மணி நேரத்திலேயே இங்கு வந்து இருந்தால் காப்பாற்றி இருக்கலாம், பாவம் வழியிலேயே இறந்து விட்டார். நம்முடைய தாயோ தகப்பனோ சகோதர சகோதரிகளோ சாலையிலோ வேறு எங்கேயாவது விழுந்து கிடந்தால் வேடிக்கை மட்டும் பார்ப்போமா, ஒதுங்கி நின்று ஓரமாய் போவோமா? நாம் வாழும் பகுதிகளில் கொரோனா, மழை, வெள்ளம், சூறாவளி என்று இயற்கை நம்மை பந்தாடிய போது கிடைத்தவரையெல்லாம் லாபம் என்று சுருட்டி கொண்டாலும் ஒரு கூட்டம் ஓடி ஓடி உதவி செய்தது இன்னொரு கூட்டம். இதில் எந்த பக்கம் நாம் இருக்கின்றோம்? இந்த அழகான உலகில் உன்னை அனுப்பினேனே, என் மகனே, என் மகளே, நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் தரப்போகிறோம்? ஐயோ, இல்லை என்பதற்காக நாம் வாடவும் வேண்டாம். ஆஹா, எல்லாம் இருக்கிறது என்பதற்காக ஆடவும் வேண்டாம். நாளை எது யாருக்கு எப்படி வேண்டுமெனாலும் நடக்கலாம். பிறருக்கு உதவி செய்து வளமோடு வாழ முயற்சி செய்வோம், சிந்திப்போம். உதவி செய்ய வளமான வாழ்வு, வங்கி கணக்கு, அரசு ஆதரவு, பெயர், புகழ், அந்தஸ்து என எதுவும் தேவையில்லை. காரணம், உதவி செய்ய அதிக பணம் அல்ல, நல்ல மனம்தான் தேவை. உதவி செய்ய அதிக பணம் அல்ல, நல்ல மனம்தான் தேவை. அன்பு ஆண்டவரே, உதவி செய்யும் நல்ல உள்ளத்தை தந்து யாருக்கெல்லாம் எங்கு எப்படி தேவையோ அங்கு ஓடிச் செல்ல ஆற்றலை தாரும். ஆமேன். பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சவேரியார் பகுதி இறை மக்கள் 7வது நிலையை நோக்கி சிலுவை பாதை சுமப்பார்கள். அடுத்தது அம்ப்ரோஸ் பகுதியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிலை, இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவோடு ஒட்டியிருந்த சீடர்கள் ஓடிவிட்டார்கள். அற்புதங்களை கண்டவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆசி பெற்றவர்கள் அமைதியாய் நின்றிருந்தார்கள். உதவி செய்ய நினைத்த சில நல்ல உள்ளங்கள் அதிகார வர்க்கத்திற்கு பயந்து அடிபணிந்து ஓரமாய் நின்று விட்டார்கள். எந்த ஒரு முன்பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் இயேசுவின் முகத்தை துடைத்துவிட வெரோனிகா ஓடோடி வருகின்றார். அரக்க குணம் கொண்டவர்கள் மத்தியில் இரக்க குணம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இவரே உதாரணம். சகோதர சகோதரிகளே, கொடுப்பது சிறியது என்று தயங்காதே, பெறுபவருக்கு அது பெரியது. எடுப்பது சிறியது என்று திருடாதே, இழந்தவருக்கு அது பெரியது என்பார்கள். சரியான நேரத்தில் வருகின்ற ஒரு சொல் வாழ்த்தையாக மாறுகிறது. தக்க தருணத்தில் தரப்படுகின்ற ஒரு சிறு உதவி பேரு உதவியாக மாறுகிறது. வியர்வையும் இரத்தமும் கண்ணீரும் கலந்த முகத்தை சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் துடைத்து வரலாற்றில் முத்திரை படைத்து விட்டார் வீரமங்கை வெரோனிகா. கொரோனா காலம், ஊரெங்கும் ஒடுங்கி போய் பத்திரமாக வீட்டுக்குள் இருக்க சென்னை மாநகராட்சியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் வேலைக்காக புறப்பட்டார். ஓடோடி வந்த தாய் சொன்னார், ஐயோ மகனே, ஏன் வேலைக்கு செல்ல வேண்டும்? எல்லோரும் பத்திரமாக வீட்டில் கதவடைத்து இருக்கிறார்கள், நீயும் உள்ளேயே இரு. மனைவி ஓடோடி வந்து பதற்றமானால், நீங்கள் ஏன் வேலைக்கு போக வேண்டும்? பத்திரமாக இங்கேயே இருங்கள் என்று. அந்த இளைஞன் சொன்னான், நான் செய்கின்ற வேலையில் கடமை இருக்கிறது. இப்படி எல்லோருமே வீட்டில் அடங்கியிருந்தால் ரோட்டிலும் தெருவிலும் கடக்கின்ற தேவையற்ற குப்பைகளையும் அதற்கான வேலைகளையும் யார் செய்வது? கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று. அவர் சொன்ன சான்று, யாரெல்லாம் அவரை போல பயந்து போய் வீட்டில் இருந்தார்களோ அவருக்கெல்லாம் அந்த கொரோனா தொற்று ஏற்பட்டது. ஆனால் ஃபாதர், நான் கடவுள் மீது பாரம் போட்டு ஓடோடி வெளியே வந்தேன். இன்று வரை அந்த நோயால் நான் தாக்கப்படவில்லை. காரணம், இந்த ஆண்டவர் என்னோடு இருந்தார், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர் ஆசீர்வதித்தார் என்றார். இன்று உலகில் பெரிய பெரிய காரியங்கள் செய்து பெரிய உதவிகள் செய்ய வேண்டும் என்பது அல்ல. சிறிய சிக்கனமான விசுவாசத்தோடு நல்ல எண்ணத்தோடு நமது நற்செயலால் நற்செய்தியை பரப்ப முடியும். சிந்தித்து பாருங்கள். பேருந்து பயணத்திலோ ரயில் பயணத்திலோ முதியவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, கையேந்தி நிற்கும் சகோதர சகோதரிகளுக்கு உங்களை இடத்தை விட்டு கொடுத்து பாருங்கள். சோர்ந்து போன நண்பனை பார்த்து 4 நல்ல வார்த்தைகள் இவற்றால் தேற்றுங்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது நாம் வாழும் இடத்தில் அல்ல. சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது நாம் வாழும் இடத்தில் அல்ல, நாம் வாழுகின்ற விதத்தில் உள்ளது என்பார்கள். சிந்தித்து பார்ப்போம். அன்பு ஆண்டவரே, தக்க தருணத்தில் ஏற்ற சமயத்தில் எங்களை உதவி செய்கின்ற நபர்களாக மாற்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அம்ப்ரோஸ் பகுதியினர் சிலுவையை சுமந்து செல்கின்றார்கள். அடுத்து டாமினிக் சாவியோ பகுதியினர் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என் வீழ்ச்சி ஒன்றும் எழுச்சி பாடமா என்னை தூண்டிடும் ஞானம் வேண்டினே உன்னை போல எழுந்திட
நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் அதை பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரமான சிலுவையின் பலுவை சுமக்க முடியாமல் இயேசு இரண்டாம் முறையாக விழுகின்றார். தானாகவே எழுகின்றார். விழுந்து கிடந்த என்னை யாரும் தூக்கிவிடவில்லை என்று இயேசு புலம்பவில்லை. விழுந்த வேகத்தில் எழுந்து நடக்க துவங்கிவிட்டார். மனிதனின் முதல் வீழ்ச்சி கல்வியிலும் காதலிலும் என்று பார்த்தோம். நடுத்தர வயதில் இப்பொழுது இரண்டாம் வீழ்ச்சி. திருமணத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்படும் வீழ்ச்சி. ஒரு மனிதனுக்கு பிடித்த வேலை, வாழ்க்கைக்கு ஏற்ற துணைவன் துணைவி கிடைத்துவிட்டால் அவரை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகில் யாரும் இல்லை என்பார்கள். ஒரு காலத்தில் 1000 பொய் சொல்லி திருமணம் செய்து வைத்து மகிழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள். இன்று ஒரே ஒரு பொய்க்கே உடைந்து போகிறது திருமணங்கள், காத்திருக்கிறது நீதிமன்ற வளாகங்களில். நான் ஏன் பேச வேண்டும், அவர் முதலில் பேசட்டும் என்கிறார் மனைவி. அவளை முதலில் பேச்சை நிறுத்தட்டும் என்கிறார் கணவன். கடைசியில் நீதிமன்ற வாசலில் நிற்கிறது இவர்களின் வழக்கு. வேலை இல்லை, அதனால் போதுமான பணம் இல்லை. குழம்பி போய் தவிக்கிறான் குடும்ப தலைவன். பணத்தோடு வந்தால் வா, இல்லை என்றால் போ. சம்பாதிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்ப வரங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்ப வரங்க என்று வசைமொழிகளுக்கு உடைந்து போகிறார்கள் குடும்ப தலைவர்கள். ஒரு பக்கம் மாமியார் மற்றும் கணவரின் உறவுகள், மறுபக்கம் குடிகார கணவன், பிள்ளைகளின் ஊதாரித்தனம். கடைசியில் குடும்ப தலைவிக்கு அவர்களிடமிருந்து கிடைக்கிறது ஒரு பட்டப்பெயர், ஒழுக்கமற்றவள். அன்புமிக்க குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, திருமணத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்படும் வீழ்ச்சி இவை ஏற்படுகின்ற பொழுது எதிர்த்து நின்று போராடிக்கொண்டே இருங்கள். நம்மை போலதான் குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் அன்னை மரியாள், நமது ஆண்டவர் இயேசு, நம்மை எல்லாம் பாதுகாக்க இருக்கின்ற சூசையப்பர். தோள் கொடுக்க இவர்கள் மூவரும், ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் உமது திருக்குடும்பத்தைப் போல மாற்றியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். டொமினிக் சாவிய பகுதியினர் சிலுவையை சுமப்பார்கள். அடுத்தது அந்தோனியார் பகுதி இறை மக்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் அதை பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவின் இந்த கல்வாரி பயணத்தில் அவரோடு பலர் நடந்தனர். அவர்களில் இயேசுவுக்கு பின்னால் தலை கவிழ்ந்தவாறே கண்ணீரோடு சில பெண்கள். நிச்சயமாக அவர்கள் எருசலேம் நகரை சார்ந்தவர்கள் என்பதை இயேசு அறிந்து கொள்கிறார். இதே பாதையில் சிலுவையை சுமந்து கொண்டு பலர் போயிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இவர்கள் அழுதிருக்க மாட்டார்கள். தனக்கு ஆறுதல் அளிக்க வந்தவர்களுக்கு இயேசு ஆறுதல் அளித்து நிற்கிறார். எனக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அன்று மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று பெண்கள் பலவற்றுக்காக அழ வேண்டியுள்ளது. கவனம், பெண்களே கவனம். கழிப்பறையில் கவனம், குளியல் அறையில் கவனம், பள்ளி அறையில் கவனம், அலுவலக அறையில் கவனம், கோயில் கருவறையில் கவனம், பேருந்து பயணத்தில் கவனம், ரயில் பயணத்தில் கவனம், மருத்துவமனையில் கவனம், ஆடை மாற்றும் அறையில் கவனம். பெண்ணே, நீ தெரிந்து கொள், நீ பெண்ணென கருவறையில் நீ நினைத்தால் அங்கும் அந்த கவனம் தேவை என்று. அன்புமிக்கவர்களே, ஆண் குழந்தைதான் வேண்டும் என்று ஒரு குடும்பத்தில் முரண்டு பிடிப்பதில் துவங்குகிறது பெண்களுக்கு எதிரான சூழ்ச்சி. மறுக்கப்படும் கல்வி, வரதட்சணை, மிரட்டல், ஆசிட் வீச்சு என்பதை கல்லறை வரை தொடர்கிறது அவர்களின் சொன்னா சோக கதைகள். தந்தை ஒரு குடிகாரர் வெறும் 500 ரூபாய்க்கு விற்றுவிட்டார். அரசின் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்த ஒரு மாணவியின் சின்ன கதை. 9ஆம் வகுப்பு இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறேன். சிறு வயதிலேயே அம்மா இறந்து போனார். அப்பா குடிகாரர். குடிக்க பணம் வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு போலாம் என்று ஏமாற்றி கூட்டிச் சென்று அங்கு வந்து வாசலில் வந்து நின்ற ஒரு காரில் என்னை தள்ளிவிட்டு வெறும் 500 ரூபாய் வாங்கி கொண்டு விற்றுவிட்டார். அன்று அழத் தொடங்கினேன். என்றும் ஒவ்வொரு நாளும் அழுகின்றேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று. அன்புமிக்கவர்களை, சிந்தித்து பாருங்கள். பொட்டப்புள்ள எதுக்கு என்று எல்லா பெற்றோரும் நினைத்திருந்தால் இன்று நமக்கு மட்டுமல்ல, நம் நாட்டிற்கும் பேரிழப்புதான். காரணம், நம் நாட்டில் கடையில் காய்கறி வாங்குவதிலிருந்து ஒலிம்பிக் விளையாட்டுகளில் அதிகமான பதக்கங்கள் வாங்குவது வரை இன்று பெண்கள் தான் உள்ளார்கள். ஏன், வருடா வருடம் நடக்கின்ற அரசு பொதுத் தேர்வில் அதிகமாக வெற்றி பெறுபவர்கள் பெண்கள் என்பார்கள். பெண்மை உயராமல் ஆண்மை உயராது. மகளாக, மங்கையாக, தோழியாக, மனைவியாக, இணையாக, தாயாக திகழும் பெண்களை வெறும் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக கொண்டாடுவது மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் அவர்களை அனுசரித்து மதித்து வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம், அதுதான் உண்மையான ஆண்மையும் ஆகும். அன்பு ஆண்டவரே, உம்மால் சரிசமமாக ஆதாமோடு ஏவாளையும் படைத்தீர். அதே கண்ணட்டத்தோடு எங்களோடு வாழ்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை மதிப்பளித்து வாழ கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. ஆமென். அந்தோனியார் பகுதி இறை மக்கள் 9ஆம் நிலையை நோக்கி சிலுவையை சுமப்பார்கள். அதைத் தொடர்ந்து சூசைப்பர் பகுதி இறை மக்கள் சுமப்பார்கள். என் அடிமை விலங்கினை உடைக்க துணிந்தவா, வீழ்ச்சி காணினும் எழுந்து நடந்தவா, உன்னை தொடர்ந்து எழுகின்றே. உடைக்க
9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசுவின் பயணத்தில் இப்பொழுது தளர்வும் தடுமாற்றமும் இணைந்து கொள்கிறது. இரத்த காயங்கள் ஒருபுறம், கனத்த சிலுவை ஒருபுறம். இப்படி அவரை வதைக்க 3ஆம் முறையாக விழுகின்றார் இயேசு. பாதி வழியில் இயேசு இறந்து விடுவாரோ என்கிற பரபரப்பு படை வீரர்களுக்கு, உயிருடன் கொண்டு போய் மலை உச்சியில் சிலுவையில் அறைய வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்கிற பதட்டம் ஒருபுறம் படை வீரர்களுக்கு. சுற்றி நின்றவர்கள் ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள். அவர்கள் கண்களில் உள்ள கலக்கத்தை பார்த்த இயேசு மீண்டும் தானாகவே எழுகிறார். மனிதனின் இளம் வயதில், நடுத்தர வயதில் வருகின்ற வீழ்ச்சியை தியானித்தோம். 3ஆம் முறையாக முதிர்ந்த வயதில் வருகின்ற வீழ்ச்சி உடல் நலத்திலும் உறவுகளிலும் ஏற்படும் வீழ்ச்சி. ஓடி ஆடி உற்சாகமாக உழைத்த உடல் இது என்று மருந்து மாத்திரைகளில் வாழ்கிறது என்றார் ஒரு பெரியவர். ஆம், மனிதன் முதிர்ந்த வயதில் தள்ளாடுகிறான். நோயினாலும் பிரிந்த உறவுகளாலும் வீழ்ச்சி ஏற்படுகின்றது. அன்று என்னுடைய 6 பிள்ளைகளையும் குழந்தை பருவம் முதல் ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்தேன் என்று எனது இயலாமையால் ஒரு குழந்தையாகிவிட்டேன். கவனித்துக் கொள்ள ஆள் இல்லை. யார் அப்பாவை பார்த்துக் கொள்வது, யார் அம்மாவை பார்த்துக் கொள்வது என்ற போட்டி பிள்ளைகளுக்குள் நடக்கிறது. சொத்து பிரிப்பதில் இருக்கின்ற ஆர்வம் அம்மாவை அப்பாவை பார்த்துக் கொள்வதில் ஏனோ இருப்பதில்லை. ஏனோ அவர்களுக்கு முன்பாகவே நாங்களே ஒரு முதியோர் இல்லத்தை தேடி அடைக்கலமாகிவிட்டோம் என்றார்கள் முதிர்ந்த பெற்றோர். 1000 மடங்கு அன்பை உள்ளே வைத்துக்கொண்டு எதிரியை போல வாழ்கின்ற ஒரே ஜீவன் நமது அப்பா என்பதை மறந்து விடாதீர்கள். 1000 மடங்கு அன்பை உள்ளே வைத்துக்கொண்டு ஒரு எதிரியை போல குடும்பத்தில் இருக்கின்ற ஒரே ஜீவன் அப்பா என்பதை மறந்து விடார்கள். அன்புமிக்கவர்களே, எனது மகன், பெரிய மகன் பெல்ஜியத்தில், 2வது மகன் அரபு நாட்டில், 3வது மகன் மாஸ்கோவில் பெருமையோடு சொன்ன அந்த தாய் இருப்பது முதியோர் இல்லத்தில். வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் விழுந்து கிடக்கின்ற நமது பெற்றோர்களை சிந்தித்து பாருங்கள். வயதான காலத்தில் எனக்கு உதவ மாட்டார்களா என்று ஏங்கி நிற்கும் இவர்களை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது சாப்பிட்டார்கள், எப்பொழுது உறங்கினார்கள் என்ற வார்த்தைக்காக ஏங்கி இருக்கிறார்கள். அழுத்துகின்ற பூமியை கிழித்து வெளியே வருகின்ற விதையை போல நாமும் நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வீழ்ச்சிகளை கண்டு வீழ்ந்து விடாமல் இயேசுவை போல தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சூசைப்பேர் பகுதி இறை மக்கள் இங்கிருந்து அடுத்த நிலைக்கு சிலுவையை சுமந்து செல்வார்கள். அடுத்ததாக அருளானந்தர் அன்பிய இறை மக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சூசைப்பேர் பகுதி. என் சிந்தை சொல் செயல் மானம் இழந்ததா, ஆடை இழந்தவா, அங்கம் துடித்தவா, ஐயா என்னை மன்னியும்.
10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். வாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை தூக்கி கொண்டு கொலைகளும் வந்து சேர்ந்து விட்டார் இயேசு. அவர் கொல்லப்படுவதற்கு முன் அவரை எப்படியாவது அவமானப்படுத்திவிட வேண்டும் என்பதில் அவருடைய எதிரிகள் குறியாய் இருந்தார்கள். இங்கு இயேசுவுக்கு உடல் வேதனையோடு மனவேதனையும் அதிகரித்து இருந்திருக்கக்கூடும். ஆடைகள் பறிக்கப்பட்டு அவமானத்தோடு தலை கவிழ்ந்து நிற்கும் இந்த உலகின் மீட்பரை பாருங்கள். இன்று இயேசுவை போல அவமானத்தால் சமுதாயத்தில் தலை கவிழ்ந்து கண்ணீரோடு பலர் நிற்கிறார்கள். உரிமையோடு பிறந்த மனிதர்கள் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு அடிமைகளாக நடை பிணங்களாக நிற்கிறார்கள். ஐயோ அண்ணே அடிக்காதீங்க என்று ஆடையை அவிழ்த்து விடுகிறேன் என்று அந்த பெண் அழுதபொழுது உலகமே ஒரு நிமிடம் மூச்சு நின்று போனது. ஒருவரை கொலை செய்வதை விட அவமானப்படுத்துவது மிக கொடூரமானது என்பார்கள். இன்று கொலை செய்வதற்கென்றே கூலிப்படைகள் இருக்கிறார்கள். இன்று கொலை செய்வதற்கு கூலிப்படைகள் இருக்கிறார்கள். ஆனால் அடுத்தவரை அவமானப்படுத்தும் கலையை ஏறக்குறைய அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றோம். அடுத்தவரை அவமானப்படுத்தும் கலையை ஏறக்குறைய அனைவருமே அறிந்து வைத்திருக்கின்றோம். குளத்தில் கல்லெறிந்து நிலவை உடைத்து விட்டதாக மகிழ்ந்தன சில குரங்கு குட்டிகள். குளத்தில் கல்லெறிந்து நிலவை உடைத்து விட்டதாக மகிழ்ந்தன சில குரங்கு குட்டிகள். அன்புமிக்கவர்களே, நமது பெயருக்கு எதிராக களங்கம் விளைவிக்க பொழுது, நம்மை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். குளத்தில் கல்லெறிந்தால் நிலவா உடையும்? நேருக்கு நேராய் விவாதித்திட நெஞ்சில் உரமில்லாத கோழைகள் குறுக்கு வழியில் மலிவான சொற்களால் செயல்களால் அவமானப்படுத்த நினைக்கிறார்கள். சிந்திக்க வேண்டும். தேவையற்ற பேச்சால் சந்தேக பார்வையால் இன்று நம் குடும்பங்களில் இயேசுவாக பலர் அவமானப்படுத்தப்பட்டு நிற்க வைக்கப்படுகிறார்கள். கேட்க நாதி இல்லை என்பதற்காக வறியவர்கள், ஏழைகள், முடியாதவர்கள் மீது நடத்தப்படும் இந்த உரிமை மீறல்கள் இயேசுவின் மீது நடத்தப்படுகின்ற உரிமை மீறல்களை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி உரிமை மீறல்கள் நடந்தால் அவர்கள் முறையிடும் இடம் அந்த ஆண்டவராக இருப்பார். நிச்சயமாக அவர்கள் குரலை கேட்பார். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பார்வை, பேச்சு, நடத்தை இவை பிறரை புண்படுத்தாதபடி ஆற்றல் அளிக்கும் வகையில், தேற்றுகின்ற வகையில் அமைய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அருளானந்த பகுதி அன்பு இறை மக்கள் சுமக்கின்றார்கள். அடுத்தது பங்கில் உள்ள இளைஞர்கள், இளம் பெண்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிலுவை நாதனே, சிந்தும் இரத்தமே,
11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமந்து வந்த சிலுவையிலேயே இயேசுவை கிடத்தி அவரது கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு இணைந்து அறைகிறார்கள். ஆணிகளால் துளைக்கப்பட்ட உடலிலிருந்து பீரிட்டு பாய்கின்ற இரத்தம் பூமியை நினைத்து சிவப்பாக்குகிறது. வேதனையில் கதறுகின்றார் இயேசு. ஆனால் என்னவோ கொலைகாரர்களின் கொடிய செவிகளில் இந்த மரண குரல் எட்டவே இல்லை. விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ ஏன் தாவரங்களுக்கு கூட தீங்கிழைக்க கூடாது என்கிறது விழிப்புணர்வு உலகெங்கும் பரவி வருகிறது. பறவைகளை பாதுகாக்கவும் உலக அளவில் நீல சிலுவை சங்கம் இயங்கி வருகிறது. அப்படி இருக்க படைப்பின் சிகரமென குறிப்பிடப்படுகின்ற மனிதர்களுக்கு தற்போது மதிப்பில்லாமல் போய்விட்டது. மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மரியாதை இல்லை. ஏன் மனிதனை விட மாடுதான் முக்கியம். மாட்டுக்குத்தான் மருத்துவமனைகள். எங்கு செல்கிறது நமது நாடு? ஊருக்கு ஊர் பணத்திற்கு கொலை செய்யும் கூலிப்படைகள் கூடிக்கொண்டே வருகிறார்கள். ஒருவரின் காலை எடுக்க இவ்வளவு பணம், கையை வெட்ட இவ்வளவு பணம், தலையை வெட்ட இவ்வளவு பணம் என கொலைகார கூட்டம் ஒரு விலை பட்டியலை வைத்திருக்கிறது தங்களுக்கு. இன்னும் சிலர் தங்களுக்கு எதிரானவர்கள் இந்த உலகில் யாரும் இருக்கக்கூடாது என்கிற மனநோய் கொண்ட மனிதர்கள் தங்கள் பண பலத்தை பயன்படுத்தி படுகொலை செய்து விடுவது வாடிக்கையாகிவிட்டது. இன்றைய உலகில் அநேக மனிதர்கள் மறுத்து போன மனதுடனே வாழ்வதற்கு பழகிவிட்டார்கள். இதயத்தில் ஈரம் காய்ந்து போய் கடினமாக கிடைக்கிறது. கேரள மாநிலத்தில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் மது என்கிற 30 வயது ஒரு சாதாரண ஒரு இளைஞன் பசிக்காக ஏதோ ஒரு பொருளை திருடி அதை சாப்பிட்ட பொழுது 16 நபர்கள் அவரை மரத்தில் கட்டி வைத்து கல்லாலும் கட்டையாலும் அடித்து கொன்றார்கள். என்னங்க சார் உங்க சட்டம்? என்னங்க சார் உங்க சட்டம்? உங்களுக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி? ஒரு துண்டு தேங்காயை திருடிய எலிக்கு விஷம் வைக்க கற்றுத்தந்த நம்முடைய மூளை, ஒரு துண்டு தேங்காய் திருடிய எலிக்கு விஷம் வைக்க வேண்டும் என கற்றுத்தந்த நம்முடைய மூளை, கோடி கணக்கில் திருடுபவருக்கு ஓட்டு போடவும் ஒத்து உதவும் அவர்களோடு துணை நிற்பதும் சரியா என்று செத்து போன எலி கடவுளிடம் முறையிட்டது. மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, பல நேரத்தில் எங்களுடைய பேச்சாலும் செயலாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிறரை சிலுவை என்கிற நவீன ஆயுதத்தால் அறைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி பிறரோடு சகோதர பாசத்தோடு வாழ அருளை தாரும். ஆமென். இப்பொழுது இளைஞர்கள் இளம் பெண்கள் சிலுவை சுமந்து செல்வார்கள். அது கர்த்தரின்
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இதோ இதோ அன்பு, உயிர் கொடுத்த அன்பு, இயேசுவே அன்பே, இறந்தும் வாழும் அன்பே, உன்னை பணிந்து தொழுகிறேன். இதோ இதோ அன்பு, உயிர் கொடுத்த அன்பு, இயேசுவே அன்பே, இறந்தும் வாழும் அன்பே, உன்னை பணிந்து தொழுகின்றேன். 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் ஒரு பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணம் மிகப்பெரிய ஒரு பாடம். மரணம் மிகப்பெரிய ஒரு பாடம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக நிகழப்போகிறது. அது ஒரு மறுக்க முடியாத கசப்பான ஒரு உண்மை. 2 நிமிடங்கள் கண்களை மூடுங்கள். டொன்போஸ்கோ வாழ்ந்த காலத்தில் நல்மரண ஆயத்தத்திற்காக ஒவ்வொருவரையும் தயாரித்தார். ஏனென்றால் நாம் இந்த உலகில் நிலையாக இருக்க போவதில்லை. நமக்கு வான்வீடு ஒன்று உள்ளது. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகில் என்பதை சிந்திக்க வைத்தார். நாமும் நமது மரணத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி நமது எண்ணத்தில் என்ன ஓட்டத்தில் நமது மரணம் நிகழ்கின்ற பொழுது நாம் எப்படி கிடப்போம் என்று சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் இறந்து விட்டீர்கள். இறந்த உங்கள் உடல் வீட்டின் அறையிலிருந்து வீட்டின் முற்றத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. உங்கள் உடல் வீட்டின் முற்றத்தில் கிடத்தி வைத்திருக்கின்ற பொழுது யாரெல்லாம் உங்களை நோக்கி வருகிறார்கள், யாரெல்லாம் உங்களை பார்த்து அழுகிறார்கள் என்று நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் உற்று பார்த்து சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக சொல்லி அனுப்பிய ஐஸ் பெட்டியும் வந்துவிட்டது. கட்டலில் கிடத்தியிருந்த உங்கள் உடல் ஐஸ் பெட்டியில் எடுத்து வைக்கிறார்கள். மாலைகள் போடப்படுகிறது. வீடு முற்றத்தில் பந்தல்கள் கட்டப்படுகிறது. இறந்த உடலில் நீங்கள் படுத்து கிடக்கிறீர்கள். இந்த செய்தி கேட்டு ஓடோடி வருகிறார்கள். உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் என்று அனைவரும் வருகிறார்கள். யாரெல்லாம் என்ன பேசுகிறார்கள்? ஐயோ, இந்த பிள்ளை, இந்த பெரியவர், இந்த பெண், இந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க, இவ்வளவு சீக்கிரம் இறந்து விட்டார்களே என்று ஆதங்கப்படுகிறார்களா? இவன் இந்த உலகிற்கு இருந்தால் என்ன, இறந்தால் என்ன, பூமிக்கு பாரம் என்று உங்களை பார்த்து ஏசுகிறார்களா? எப்படிப்பட்ட மனிதர்களை உங்களை சுற்றி நின்று பார்க்கிறார்கள்? உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த பெயர் கூட மறந்து போனது. பிணம். எப்பொழுது பிணத்தை எடுப்பீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன் சிலர் அழுகிறார்கள், சிலர் அழாமல் வேடிக்கை பார்க்கிறார்கள்? நாம் அவர்களோடு சண்டையிட்டு இருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம்,
மன்னிப்பு கேட்காமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் இறந்து போன பிறகுதான் நமக்கு தோன்றுகிறது, ஐயோ நாம் அவர்களை பேசியிருக்கலாமே, ஒரு சாரி சொல்லியிருக்கலாமே என்று தோன்றும். சிந்தித்து பாருங்கள், யார் எப்படி உங்களை பற்றி பேசுகிறார்கள் என்று. ஏனென்றால் இந்த அறிவியல் உலகில் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இறந்தவுடன் 36 மணி நேரத்தில் ஈக்கள் உடலில் முட்டையிடுகிறது என்று, 60 மணி நேரத்தில் உடலில் துர்நாற்றம் வீசுகிறது என்று, 3 நாட்களில் நகங்கள் கழண்டு போகிறது, 4 நாட்களில் ஈறுகள் அழிந்து போகிறது, 5 நாட்களில் மூளை உருகி போகிறது, 6 நாட்களில் வயிறு வெடித்து மண்ணாக போகிறது, 2 மாதங்களில் உடல் உருகி திரவமாக மண்ணோடு மண்ணாக போகிறது. இப்படிப்பட்ட உடலை வைத்திருக்கும் நாம் எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாருக்காக ஆதங்கப்படுகின்றோம்? ஆனால் எதற்காக இந்த ஆணவம், எதற்காக இந்த பிடிவாதம்? சிந்தித்து பாருங்கள். ஆசையோடு ஓடி வந்த பிள்ளைகளை அதட்டுகிறோம், பெற்றோருக்கு மதிப்பு தராமல் ஓடிவிடுகிறோம், வேலை செய்யும் இடத்தில் நேர்மையாக இல்லாமல் அவர்களை அரவணைத்து செல்லாமல் மறுக்கின்றோம், அடாவடித்தனம் பிடிக்கின்றோம். மரணம் மிக பெரும் ஒரு பாடம். ஆனால் ஒன்றுமே செய்யாத ஆண்டவர் இயேசுவை தம் மடியில் கடத்தி அன்னை மரியாள் ஏங்குகின்றார், தனக்கென இருந்த ஒரு பிள்ளையும் இறந்து போனார் என்று. அன்பு ஆண்டவரே, மரணம் என்கிற மறுக்க முடியாத ஒரு உண்மையை தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஆயுதத்தை ஏற்படுத்த மன உறுதியை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலையை நோக்கி சிறுவர் சிறுமியர்கள் சிலுவை சுமந்து செல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவர் முழுமையாக தன்னுடைய உடலை உயிரை நமக்கு கொடுத்த நிலையை தியானிக்கின்ற வேளையிலே நாமும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை, உடலின் உறுப்புகளை பிறருக்கு தானமாக செய்ய முன்வர இயேசு அழைக்கின்றார். ஆகவே இன்று நடைபெறக்கூடிய அந்த இரத்த தான முகாம், உடல் உறுப்புகள் தானம் பதிவு செய்தல் ஆகியவற்றில் அனைவரும் தாராளமாக பங்கு பெற அழைக்கின்றோம். உடல் நல குறைவு உள்ளவர்கள் மற்றும் ஒரு சில காரணங்களால் தடை செய்யப்பட்டவர்கள் தவிர அனைவரும் முன்வந்து இந்த தியாக நிகழ்வில் பங்கு கொள்ள அழைக்கின்றோம். மூன்றாம் நிலை, இயேசுவின் உடல் தாயின் மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். 33 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் நகரில் குழந்தை இயேசுவாக பிறந்த தன் குழந்தையை தன் மடியில் ஏந்திய அதே தாய் கைது செய்யப்பட்டு, கேலி கிண்டல் செய்யப்பட்டு, சிலுவையை சுமக்க வைத்து அநியாயமாக கொல்லப்பட்ட மகனை மடியில் ஏந்தி அனாதையாக அமர்ந்திருக்கின்றார் அன்னை மரியாள்.
உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் அரசு மருத்துவமனையில் வெறும் 5 நாட்களில் 60க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் இறந்து போனது. காரணம் கேட்டபொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை, தொற்று நோய், அது இது என்று வாய்க்கூசாமல் கூறியது நிர்வாகம். 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை ஏந்தி அழுத அந்த 60க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு யார் என்ன பதில் சொல்வார்கள்? மரியாவின் கணவர் யோசேப்பு இறந்த பொழுது நிச்சயம் தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று அந்த இழப்பை ஏற்றுக்கொண்டிருப்பார் அன்னை மரியாள். ஆனால் இன்று உலகே சொந்தம் என்று சொல்லிக்கொண்ட ஒரே மகனும் இறந்து போக இதுதான் இறை திட்டமா என்று ஆழ்ந்த சிந்தனையில் சிலுவையின் அடியில் அமர்ந்திருக்கிறாள் அன்னை மரியாள். உலகில் உறவுகள் மாறி மாறி வரலாம். தோள் கொடுத்த நண்பர்கள் துரோகிகளாகலாம். உடன் பிறந்தவர்கள் உதறி தள்ளிவிட்டு போகலாம். காலமெல்லாம் துணையாக வருவேன் என்ற மனைவி கூட கோவித்து கொண்டு அவர்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம். ஆனால் அம்மாவின் அன்பு ஒருபோதும் விலகாத அன்பு. அம்மாவை சுமையாக கருதுகின்ற மனிதர்களை சிந்தித்து பாருங்கள். கல்வி அறிவு இல்லாததால், குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியுலக அறிமுகம் இல்லாததால் தாய்மார்கள் குடும்பங்களில் குழப்பவாதிகள் போல தோன்றலாம். நவீன உலக கருத்துக்களோடு ஒத்துப்போக மறுக்கலாம். விவாதங்களில் ஈடுபட்டு ஆத்திரமூட்டலாம். ஏனெனில் அவர்கள் அன்று வளர்ந்த வாழ்ந்த முறை வேறு, இன்று நாம் வளரும் வாழும் முறை வேறு. இன்று நாம் இவ்வளவு உயர்ந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு ஆணிவேர் அம்மா என்பதை மறந்துவிடக்கூடாது. மரத்தின் பூக்களைப் போல ஆணி வேர்கள் அழகாய் இருப்பதில்லை. அதற்காக தேவையில்லை இந்த ஆணி வேர்கள் என்று மரம் நினைத்தால் மரத்தின் நிலை என்னவாகும்? முதிய வயதில் உள்ள தாய்மார்கள் இவர்களை மாற்றிவிட நினைக்க வேண்டாம். மனைவியா தாயா என்ற விவாதத்தில் போக வேண்டாம். அவர்களின் கடைசி காலத்தில் கண்ணீர் சிந்தாமல் வைப்பதுதான் நமது கடமை. நீங்கள் இன்று உங்கள் தாய்மார்களை சரியாக கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் நாளை உங்கள் பிள்ளைகள் அப்படியே செய்வார்கள். நீங்கள் இன்று அவர்களை மறந்துவிட்டால் நாளை உங்களை உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக மறந்தே போவார்கள். அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாளை போல நீர் எவ்வாறு இறக்கும் பொழுது கூட உமது அன்னை மரியாளுக்காக, உமது தாய்க்காக ஒரு சீடரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் பத்திரமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆறுதல் அளித்து சென்றீரோ, அதே கவனத்துடன் அரே ஆறுதல் அளிக்கும் விதமாக நாங்களும் எங்கள் தாயை பார்த்து கொள்ள ஆற்றல் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் சிலுவையை இறுதி நிலைக்கு கொண்டு செல்வார்கள். என் பழைய மனிதத்தை சுயநல செருக்கை உம்முடன் புதைக்கின்றே, புதிதாய் பிறக்கவே என்னில் மனிதம் உயிர்க்கவே. பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீது ரட்சித்தீர். வேறு ஒருவருக்கு சொந்தமான நிலத்தில் அமைந்திருந்த கல்லறையில் இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். தனது உடலை அடக்கம் செய்ய 6 அடி நிலம் கூட அவர் சொந்தமாக வைத்திருக்கவில்லை. தனது உடலை அடக்கம் செய்ய 6 அடி நிலம் கூட அவர் சொந்தமாக வைத்திருக்கவில்லை. எனவேதான் அவரை இன்று உலகமே சொந்தமாக வைத்துள்ளது. தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் அந்த பெட்டியில் உள்ள முதல் குச்சியை அந்த கவனம் வந்துவிட்டால் நிச்சயமாக ஞானம் பிறந்துவிடும். சிந்திப்போம். கோடி கோடியாய் குவித்தவர்களை இந்த உலகம் மறந்தே போனது. அரண்மனையில் வாழ்ந்தவர்களை அன்னார்ந்து பார்க்கவில்லை. பெயர் புகழோடு வாழ்ந்தவர்கள் கதைகள் கல்லறையோடு முடிந்து போயிற்று. ஆக உலகத்தையே வளைத்து போட்டாலும் மண்ணுக்குள் போகின்ற பொழுது வெறும் கையோடு தான் போக வேண்டும். கடைசியா ஒரு முறை முகத்தை பார்த்துக்குங்க என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் உங்கள் கைகளிலும் கழுத்திலும் இருக்கின்ற தங்க சங்கிலியும் மோதிரங்களும் அங்கிருந்து பறிக்கப்படும். வங்கிகளில் சேர்த்தாலும் வாங்கி வாங்கி சேர்த்தாலும் மரணம் வந்துவிட்டால் மறுக்காமல் வெறும் கையோடு தான் செல்ல வேண்டும். இறந்த பிறகு நம்மோடு வருவது புண்ணியமும் பாவமும் என்பார்கள். புண்ணியம் ஒருவரை நிலையான வாழ்விற்கு தடையில்லாமல் அழைத்து செல்கின்ற நுழைவுச் சீட்டு. யாருக்கும் பயனில்லாமல் வாழ்ந்து யாருக்கு என்ன பயன்? சிந்தித்து பாருங்கள். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதீர்கள். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதீர்கள். ஏனெனில் நீங்கள் இறக்கின்ற பொழுது அந்த தகுதி உள்ளவர்கள் கை கட்டி நிற்பார்கள். தகுதி உள்ளவர்கள் கை கட்டி நிற்பார்கள். தகுதி இல்லாதவன் தான் உங்களுடைய சவப்பெட்டியை தூக்கி சுமப்பான். 19 வயது இளம்பெண்ணாக இந்தியாவிற்கு வந்தவர் உணவு, உடை, மொழி என அனைத்துமே புதிது. 17 ஆண்டுகள் பணக்கார பிள்ளைகள் படிக்கும் கான்வென்ட் பள்ளி, ஆசிரியர் பணி. ஒரு நாள் அனுபவம், துர்நாற்றம் அடிக்கின்ற நோயாளிகள், சாலை ஓரம் செத்து கிடக்கின்ற முதியோர்கள், ஒட்டிய வயிறோடு விளையாடி கொடுக்கின்ற குழந்தைகள். இந்த காட்சிகளில்தான் இயேசு தாகமா இருக்கிறேன் என்ற குரலை கேட்டார் அன்னை தெரேசா. வெறும் 2 பருத்தி புடவை, ஒரு சிலுவை, கையிலே 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு சேரியில் தங்கினார் அவர்களாக மாறி. ஏன் என்று கேட்டபொழுது அன்னை தெரேசா கூறினார், எனது ஆண்டவர் இயேசு இங்குதான் வாழ்கிறார். எனது ஆண்டவர் இயேசு இங்குதான் மரிக்கிறார். எனது ஆண்டவர் இயேசு இங்குதான் உயிர்க்கிறார். 2021 நடந்த ஒரு கலவரத்தில் என்னை எப்படி வேணா சுட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த குழந்தைகளை விட்டுவிடுங்கள் என்று மியான்மர் இராணுவத்திடம் மண்டியிட்டு வேண்டினார் ஒரு கன்னியாஸ்திரி. நிலையற்ற உலகில் எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம்? நிலையற்ற உலகில் எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம்? ஒரு நிமிடம் நின்று நிதானித்து சிந்தித்து பார்ப்போம். பிறருக்கு பயன்படாத நமது நேரம், பணம், பதவி, கல்வி, திறமை இவை இருந்து யாருக்கு என்ன பயன்? அன்பு ஆண்டவரே, பயனற்ற இந்த உடலால் நிச்சயமாக ஒரு நாள் நாங்களும் கல்லறைக்கு செல்வோம். இந்த உலகில் சேர்த்த அனைத்தையும் விட்டு விட்டு ஓடி போவோம் என்பது தெரியும். இருந்தாலும் இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நாங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமாக எங்களுள் நல்ல உள்ளத்தை ஏற்படுத்தி பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்வில் ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன்.
நம்முடைய திருத்தந்தைக்காக, நம்முடைய ஆயர்கள், நமது பாசமிகு பங்கு தந்தை, கன்னியர்கள், பொதுநிலையர் அனைவருக்காக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இது நாம் இந்த சிலுவை பாதையை அன்போடு அர்த்தத்தோடு தியான நிலையோடு கடந்து வந்திருக்கின்றோம். மிக குறிப்பாக 13ஆம் நிலையிலே வியாகுல அன்னை தன்னுடைய மகனின் உடலை மடியில் கிடத்தி எல்லாவற்றையும் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் இந்த ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய வார்த்தைகளையும் சிந்தித்து தியானிக்க 11 மணி அளவில் பாடுகளின் தியானம் இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளின் தியானம், அதில் பங்கு பெற அழைக்கின்றோம். அதோடு சேர்ந்து நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்த இது ஒரு தகுதியான நாள். ஆகவே நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்ய இறைவன் என்று அழைப்பு விடுக்கின்றார். குருக்கள் ஆலயத்திலும் தங்களுடைய அலுவலகங்களிலும் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆகவே நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி பாவ சங்கீதனம் செய்ய அன்போடு அழைக்கின்றோம். திரு சிலுவையிலே தான் மாட்சி உண்டு, திரு சிலுவையிலே தான் மீட்பு உண்டு. இந்த சிலுவை பாதையோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை. மாலை 6 மணிக்கு நாம் திருச்சிலுவையை ஆராதிக்க இருக்கின்றோம். திருச்சிலுவைக்கு நம்முடைய மரியாதையும் அன்பையும் வணக்கத்தையும் செலுத்த இருக்கின்றோம். ஆகவே 6 மணிக்கு நம்முடைய பேராய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த திருச்சிலுவை ஆராதனையில் அனைவரும் பங்கு பெற அழைக்கின்றோம். மீண்டும் நினைவூட்டுகின்றோம். இரத்த தானம் முகாம், உடல் உறுப்புகள் தானம், பதிவு செய்தல் ஆகியவற்றில் அனைவரும் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது அன்னைக்கு ஒரு பாடல் பாடி நாம் சிலுவை பாதையை நிறைவு செய்வோம். வயதில் ஆலயத்தில் அன்று